இந்த வீடியோவில் கருங்காலி வேஷம் ஒருத்தர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இவருக்கு வந்து பாவூர் சத்திரம் ஊர். இவங்க ஏரியாவில் தசரா ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. இவருக்கு தசராவை பற்றி ஒன்றுமே தெரியாது. இவர் எப்படி இந்த வேஷத்தை போட்டாருன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆயிருவீங்க. இவர் ஆறுமுகநேரிக்கு பூ கட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. அங்கே இவரோட நண்பர் ஒருத்தர் மயான காளி வேஷம் போடுறவர் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் வந்து ரொம்ப துடியான சாமி, நீங்கள் ஏதாவது ஒன்று வேண்டிக்கோங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு இவருக்கு மாலையை போட வைக்கிறாரு. அன்னைக்கு பகலில் இவர் மீன் கறின்னு அசைவம் நிறையா சாப்பிட்ருக்கிறாரு. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் நம்ம முத்தாரம்மன் கோயிலில் போய் மாலையை போட்டுட்டு வர்றாரு. அதுவும் 4ஆம் திருவிழா அன்னைக்கு தான் மாலையை போட்டிருக்கிறாரு. கரெக்டாக ஒரு வாரம் மாலை போட்டு விரதம் இருந்த இவர் மாலையை கலட்டுறதுக்காக தசரா முடிஞ்சதுக்கப்புறமா கொலசைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு தசரா குழுவில் வந்திருக்காரு, செங்காலி வேஷம் போட்டவர். அவர்கிட்ட மாலையை கலட்டுறதுக்காக கொடுக்குறாரு. அவர் மாலையை கலட்டிட்டு அவர் கையில் இருந்த திரிசூலத்தை இவர் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்பிக்கை இல்லாமல் நீ என் கோட்டைக்கு வந்திருக்கிற, இனி நம்பிக்கையோட என்ன தேடி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப புல்ல அரிச்சிருச்சு இவருக்கு. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு பெரிய வேஷம் காத்துட்டு இருக்குது, அதை நீ போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனால் இவர் இல்லைம்மா என்னால் முடியாதுமா, நான் போடலாமான்னு அந்த சாமிக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த செங்காலி வேஷம் போட்ட சாமி, நீ போடுவேன், நான் கண்டிப்பாக உன்னை போட வச்சு காட்டுறேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன அடுத்த வருஷம் இவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. இவர் எப்படி இந்த கருங்காலி வேஷத்தை போட்டாருன்னு இவருக்கே தெரியல. ஏதோ ஒரு சக்தி இவர் வந்து போட சொல்லி உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. கடைசியில் இந்த வருஷம் இவர் வேஷம் போட்டிருக்கிறாரு. சாமியை இவருக்கு 2 வருஷமாக தான் தெரியும். போன வருஷம் வந்து இவர் மாலை மட்டும் கறி அசைவம் சாப்பிட்டுட்டு மாலை போட்டிருக்கிறாரு. இந்த வருஷம் அதுக்குள்ளே கருங்காலி வேஷம் போட்டுட்டாரு. இவருக்கு அருள்வாக்கு சொன்ன அந்த செங்காலி யார், எந்த ஊருக்காரங்க எதுவுமே இவருக்கு தெரியாது, அவருக்கும் இவரை தெரியாது. இதுதான் நம்ம முத்தாரம்மனோட அதிசயம். இதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இதோட பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பகிர முடியும். வெளி மாவட்டத்துக்காரங்களுக்கும் முத்தாரம்மனோட புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை ஆணித்தனமாக வரணும்னா இதே மாதிரி அருமை பெருமைகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.